1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Book of Daniel, chapter 1, verse 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும். 4வது வசனம், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாசையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்போசனுக்கு கற்பித்தார். இங்கே பார்க்குறோம், இது நெபுகாத்நேசர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், சரித்திரம், இட்ஸ் ஹிஸ்டரி. உண்மையாக ஆதாமிலிருந்து நாம் பார்த்தோமேயானால் உலகத்தின் சரித்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றியே இருக்கிறது. ஆதாமை பார்க்க முடியும், பின்பாக நோவாவை நாம் பார்க்க முடியும், அதற்கு பின்பாக நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம், ஆபிரகாமிலிருந்து தாவீதை பார்க்க முடியும், தாவீதிலிருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களையும் என்னையும் பார்க்க முடியும். So there is a link all through the years till Adam, and there are history surround it. அந்த நிகழ்வுகள்லாம் ஆண்டவர் திட்டமிட்டபடி நடைபெற்றது, நடைபெற போகிறது என்பதை நாம் அறியும் போது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த நேபுகாத்நேசருடைய காலங்களில் இஸ்ரவேலரை அவர்கள் ஸ்லேவாக கொண்டார். They were slave to Nebuchadnezzar. எருசலேமை முறியடித்து அலங்கத்தை எல்லாம் உடைச்சி ஈவன் டெம்பிளையும் தரைமட்டமாகி இவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அந்த நேரத்தில் இஸ்ரவேலருக்கு ஒரு நல்ல புத்தியை போட்டுவதற்காக ஆண்டவர் இதை அவர்களுக்கு அனுமதித்தார். இப்போ நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு பொதுவாக இந்த சந்தர்ப்பத்தின் பின்பு அவர்களுக்குள்ள சிலை வணக்கம் முற்றிலுமாக மாறியது. They decided not to worship any other god. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கத்தக்கதாக இந்த நிகழ்வு இருந்தது, கற்றுக்கொண்டாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த ராஜா தன்னுடைய அரண்மனையிலே சேவகம் செய்வதற்கு சில வாலிபர்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிறோம். எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? ராஜகுலமாக இருக்கணும், துறை மக்களாக இருக்கணும், யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய வாலிபர்கள். எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் வரும்! சாதாரணமாக இந்த பகுதியிலே இவ்வளவு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கிறாருன்னா நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் சொல்வதற்காக. ஸோ இன்றைய செய்தியின் தலைப்பு, லெட் அஸ் ப்ரிப்பேர் டு ஸ்டாண்ட் பிஃபோர் கிங் ஆஃப் கிங்ஸ். ராஜாதி ராஜா முன்பாக நாம் நிற்கத்தக்கதாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். இந்த நேபுகாத்நேசர் கடவுள் பக்தி நிறைந்த ஒரு ராஜாவும் அல்ல, கொடூரமான ஒரு ராஜா. அவருடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசினீங்கன்னா என்னென்ன கொடூரமாக அவன் மக்களை கொடூரப்படுத்தினான் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் வாலிபர்களையும் அவன் அழைத்து வந்து
தேவனுக்கு அவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக அவளை தெரிஞ்சுக்கிறான். the best people is choosing. அந்த பெஸ்ட்டில் என்னென்ன பார்க்குறோம்னா, ராஜகுலத்தார்கள், துறைமார்கள், திரும்பி சொல்கிற யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், அதே அப்படிப்பட்டவங்க திறமை உள்ளவர்களான வாலிபர்களை கொண்டு வரும்படி அவர் கட்டளையிடுகிறார். பாருங்க, ஒரு சாதாரண உலக ராஜா, அந்நிய தேவர்களை வணங்குகிற உலக ராஜா, பாபிலோனிய ராஜா, அவருக்கு இப்படிப்பட்ட வாலிபர்கள் தேவைன்னா ராஜாதி ராஜாவுக்கு எப்படிப்பட்ட வாலிபர்கள் வேணும்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளில் தேவாதி தேவன் முன்பாக நாம் நிற்க போகிறோம். ஆண்டவர் முன்பாக நாம் நிற்க போகிறோம். நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே நாம் பரிபூரணமானவர்களாக இருப்பதினாலே அல்ல, அவர் தீர்மானத்தின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகிலும் அவரை நாம் பார்க்கும் போது யாதொரு மாசும் இல்லாதவர்களாக, அழகானவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, திறமை உள்ளவர்களாக அவர் சமூகத்திலே நான் நிற்கணும். இதை நான் வேதம் சொல்றது நான் அடுத்து சொல்ல விரும்புகிறேன். அவர் சமூகத்திலே நாம் நிற்கணும். அதற்கு நம்மை தயார்படுத்த தேவன் ரெடியா இருக்கிறாரு. ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர்களை அடிமையாக்குனது மாத்திரமல்ல, அது நேபுகாத்நேச்சார், அவர்களை அடிமையாக்குனது மாத்திரமல்ல, அவர்களை he was made them inuch. தமிழ் எப்படி இனுச்சிக்கு? அன்னகர்களாக அவர்களை மாற்றினார். அன்னகர்னா என்ன? குடும்ப காரியங்கள் அல்லது திருமணம் முடிக்க முடியாத வண்ணமாக அவர்களை பிசிக்கலி சேஞ்ச். அன்னகர்களாக லீடர் ஆஃப் இனுஷ் தான் இந்த தலைவர். தமிழ் அப்படி இருக்கு, ஆங்கில வேதம் நல்லா இருக்கு. ஆனால் கிரேக்க வேதங்கள் அன்னகராக அவர்கள் மாற்றப்பட்டார். So he was completely devoted to his service. He was completely devoted to his training. So கொடூரமாக அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், கொடூரமாக ட்ரீட் பண்ணப்பட்டார்கள். ஆகிலும் ராஜ சமூகத்திலே அவர்களுக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. அவர் உணவை உண்ணத்தக்கதாக அவர்களுக்கு கிருபை, அங்கே வந்து ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தோடு இணைந்து அவங்க கல்ச்சர் எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்களோடு ஒருவராக இருந்து அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக இவர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஸோ இங்கே பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம், அவங்க ட்ரைனிங் பீரியட் வந்து 3 வருஷம். இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவும் சீசர்களை 3 வருஷம் தம்மோட வைத்திருந்தார். 3 years to train them. அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு சீசரை பற்றியும் நல்லா தெரியும். பெரிய புத்திமான்கள், கல்விமான்கள், ஞானவான்கள் அப்படி தெரிஞ்சுக்கல. ஆனால் அவர்களை அவர் தெரிந்து கொண்டார். சீசர்களை அவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். அவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களுக்கு போதனையை கொடுத்தார். எப்படிப்பட்ட போதனை? உலக வாசிகளாக இருந்த அவர்களை பரலோக வாசிகளாக மாற்றுவது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் ஆண்டவரை அறிகிற அறிவிக்கும், ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துக்கு சேவை செய்யத்தக்கதாக அவர்களை அந்த 3 வருஷத்தில் மாற்றி அவர் மரித்து பரலோகத்துக்கு போன பின்பு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து இந்த சபை உலகத்திலே உருவாவதற்கு காரணமாய் இருந்த முக்கியமானவர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். எல்லாரும் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும், போதிக்கிறவர்களாக இருக்கணும், தேவனுக்கு ஊழியம் செய்வர்களாக இருக்கணும்,
பரலோக ராஜ்யம் வருவதாக என்று சொல்வது மாத்திரமல்ல, எனக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக இந்த நாளிலே தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்வர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட்டு இருக்கணும். இது தேவன் விரும்புகிற விருப்பம். வருடத்தின் முதல் நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமையே இந்த காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம வாலிபர்கள், our youths should stand before God. They should serve God. அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் அவர்களை பயிற்றுவித்து அவர்களை தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக, அநேகரை தேவனுக்கு அழைத்து வரத்தக்கதாக அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யணும். நம்ம இவங்க 3 பேர், இந்த வாலிபர்கள் தங்களை அந்த அரசனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? They permitted themselves as a slave first. Secondly, slave னு சொல்லும்போது they don't have any right. ஒரு உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் அவங்களை அன்னகர்களாக அவன் மாற்றினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம இருப்போம்னா நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எப்படி இருக்கும்? ஆனால் இந்த வாலிபர்களை குறித்து கொஞ்சம் விவரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற தானியேல் 1:6, அவர்களுக்குள் இப்படி தெரிந்து பட்டவர்கள் நிறைய பேர், இவர்களுக்குள் யூத புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. So Bible records only these people. வேதாகமம் இவர்களை மாத்திரம்தான் குறிப்பாக இந்த வேதாகமத்திலே நாம் காண்கிறோம். நிறைய வாலிபர்கள் இதுக்கு மேல இருந்திருப்பாங்க, ஆனால் அவர்கள் பேரெல்லாம் இங்கே கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட பேர் இந்த யூத குலத்திலிருந்து வந்த இந்த 4 பேருடைய பேரை மாத்திரம்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அநேக பேரை அழைத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். ஸோ இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அல்ல, ஆண்டவரை நோக்கி நிறைய பேர் வந்தாங்க. அற்புதங்களை பார்க்க வந்தாங்க, சுகத்தை நோக்கி வந்தாங்க, நல்ல பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க, ஞானத்தை கேட்க வந்தாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் அவர் பின்னால போகணும், பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும், அவருக்கு நான் சேவை செய்யணும், அவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக அவருடைய போதனைகள் கடினமாக இருந்த போதிலும், even though the teaching of Jesus Christ was so tough, they continued with it. அவரோடு கூட இருந்தாங்க. அவர்களுக்கு தான் 5000 பேருக்கு அவர் போஜனம் கொடுத்தாரு. ஆனால் கம்யூனியன் வரும்போது he selected only people. 5000 பேர் போஜனத்தை பெற்றுக்கொண்டார்கள், போதனைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அபிஷேகம் என்று சொல்லும் போது 120 பேர் தான் அபிஷேகம் பெற்றார்கள். அந்த 120 பேரும் முக்கியமானவர்கள். ஆக இன்றைக்கு சகோதர சகோதரர், நாம் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், நல்லா புரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், பிதாவானவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், வேதத்தை அறியத்தக்கதாக எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகிலும் ஆண்டவர் is not a God like Nebuchadnezzar to force anyone. Freedom is given. Total freedom is given to serve him or to get benefit out of him. அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, அவரோடு கூட பாடுபடவும் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய கணம். ஆகிலும் அது சாதாரண காரியம் அல்ல. அது உலகத்தை எதிர்த்து, உலகத்தில் உள்ள சக்திகளை எதிர்த்து
தேவனுக்கு எதிரான சக்திகளை எதிர்த்து, வானமண்டல சேனைகளை எதிர்த்து தேவனுக்காக கிரியை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பணியிலே, இந்த நேரத்தில் நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே கேளு, நான் இதோ இருக்கிறேன், நான் வருகிறேன், தலை நிமிர்ந்து நின்று உமக்கு ஊழியம் செய்ய என்னை உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பேதுரு அபிஷேகம் பண்ணவர், யாக்கோபு யோவானை அபிஷேகம் பண்ணவர், சபையை எதிர்த்த பவுலை அபிஷேகம் பண்ணினவர், நம்மையும் அபிஷேகித்து அவரை பின்பற்றி போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்ன பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. So we are here in this world knowing Jesus Christ, not to have a life pleasant and live a life that is worthy for the world, but stand here, live a life worthy to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் வாழத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நேபுகாத்நேசர் அவருடைய ராஜ்யத்துக்காக அவர்களை அழைத்தார், தெரிந்து கொண்டார். ஆனால் தேவனோ நம்மை ஃபோர்ஸ் பண்ணாம, வாங்க என்னை பின்பற்றி வாங்க, நீங்களும் போக மனதாக இருக்கீங்களா, போங்க, சாப்பிட்டீங்களா, போங்க, நீங்கள் ஏன் என்னை பின்பற்றி வரீங்க, நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆனதுனால என்னை பின்பற்றி வரீங்க, நீங்கள் ஏன் என்னை பின்பற்றி வரீங்க, அற்புதம் நான் செய்கிறதுனால பின்பற்றி வரீங்க. இன்றைக்கு மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஹியர் இன் திஸ் வேர்ல்ட் டுடே are for the benefits they would like to enjoy here in this world. But we should know that we have to be submit ourselves for the glory of God. அவர் நம்மிலே மகிமைப்படத்தக்கதாக, அவர் நம்மிலே கனப்படத்தக்கதாக, அவர் நம்மிலே அறியப்படத்தக்கதாக, அவருடைய ரட்சிப்பு நம் மூலமாக அநேகருக்கு வரத்தக்கதாக நம்மை நாம் ஒன்றாக இணைத்து, நம்மையும் கொடுத்து ஒன்றாக இணைத்து நாம் கிரியை செய்ய தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போது தானியேல், அதுக்கு பிறகு அனனியா, மிசாவேல், அசரியா, இவர்களுக்கு பேரும் மாற்றி கொடுத்தான். அனனியா, மிசாவேல், அவங்க பேரையும் மாற்றினான். இந்த பேர்லையும் அங்கே நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம்னா, தானியேலுக்கு 7ஆம் வசனம், தானியேலுக்கு பெல்ஷத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக், மிகாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்னும் பெயரிட்டான், மறு பெயரிட்டான். So they wanted to convert themselves to useful for the kingdom of God according to their own goddess. கடவுள் அவங்களுக்குள்ள கடவுளுடைய பேர் கேட்டவனும் இதெல்லாம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று அவருடைய கடவுளுடைய நாமங்கள். பெல்ஷத்சார் என்பது அவருடைய கடவுளுடைய நாமங்கள். ஸோ இவர்களுடைய சமயத்தையும் மறந்து இவர்கள் தங்களைப் போல மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் பேரையும் பை ஃபோர்ஸ் தேடி. ஆனால் ஆண்டவர் நமது பேரை மாற்றும் போது சந்தோஷமாக பேதுருவை கூப்பிட்டு சொன்னார், நீ இனி பேதுரு அல்ல, சீமோனை கூப்பிட்டு சொன்னார், இனி உன் பேர் பேதுரு. பவுலை சவுலை கூப்பிட்டு சொன்னார், உன் பேர் பவுலு. ஸோ நமக்கு நம்முடைய கேரக்டர்ஸை அவருடைய ஊழியத்துக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றக்கூடிய வல்லமை, அதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, நாட் ஃபோர்ஸ், ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை மாற்றி அவருடைய சேவைக்கு நம்மை பயன்படுத்த ஆண்டவராலே முடியும். இந்த ஒரு நேபுகாத்நேசர் இப்படிப்பட்ட எதிரிகளை அவங்களுக்கு சிலைவாய் மாற்றி அவர்களை அவர் பயன்படுத்த முடியுமேயானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவரால் பயன்படுத்த முடியும். ஒரு காரியத்தை, இந்த தானியேல் அதே நேரத்தில் இந்த அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற பெயர்கள் ஏன் குறிக்கப்பட்டிருக்குன்னா, எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் தானியேல் ஒருத்தர் மாத்திரம் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் நினைச்சிருக்கலாம், நம்ம கடவுள் பிரயோஜனம் இல்லை, நினைச்சிருக்கலாம் நம்ம கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம கடவுள் என்ன பண்ணாரு? நம்மளை விட்டுட்டார், கைவிட்டார். எருசலேம் தேவாலயம் எல்லாம் உடைஞ்சி போச்சு.
நொறுங்கி போச்சு, தீ வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நம்ம அடிமையாகிடும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பா இப்போ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு தொழில் கிடைச்சிருக்கு, ஏதோ யார் செய்த புண்ணியமோ இந்த நாம் அரண்மனையில் நான் இருக்கத்தக்கதாக எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. இது நேபுகார் கண்களில் கிடைச்ச எனக்கு கிருபை, இதை காப்பாற்றிக்கணும், நல்லா நான் வாழ்ந்துட்டு போகணும், பிரச்சனை எல்லாம் போயிடணும், கடைசி காலத்தை எப்படி முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு அவர் நினைக்கல. So he did not want to please Nebuchadnezzar deep down in his heart, but he wanted to stand before God of Israel. இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கணும், அந்த தகுதியிலிருந்து நான் இறங்கி போகக்கூடாது என்பதை தீர்மானித்தபடியினாலே அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அவருடைய சட்டப்படி சாப்பாடு விஷயத்தில் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா 8ஆம் வசனத்தில், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். ஸோ இருதயத்தில் வேண்டிக் கொண்டது மாத்திரமல்ல, அதே நேரத்தில் பிரதானிகளின் தலைவரிடத்திலும் சொல்றான், இந்த உணவுகள் என்னை தீட்டுப்படுத்தும், என்னுடைய தேவனுடைய சட்ட திட்டங்களின்படி இதை தீட்டுப்படுத்தும், நான் தீட்டுப்படாமல் இருப்பதற்கு நான் இந்த இதில் பானம் பண்ணக்கூடாது என்று சொல்லி நமக்கு கதையெல்லாம் நல்லா தெரியும். என்ன நடந்துச்சு இப்போ சொல்றாரு, 10 நாளைக்கு என்ன பாருங்க, அதுக்கு பிறகு முகம் எப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக 9ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்னா, தேவன் தானியேலுக்கு, நல்லா பாருங்க, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நல்லா பாருங்க, பிரதானிகள் is working, is now under this leader, Eunuch leader, prince of the eunuch. ஸோ இவருடைய கீழே இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு, அவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கல. அப்பா இதை நான் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது, 10 நாளைக்கு பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். When we stand for God, when we decided to stand for the laws of God, தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு நான் தீர்மானமாக நம்மை டிஃபைன் பண்ணிடக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதை ஒரு தீர்மானம் எடுத்தோமேயானால் மற்றவருடைய கண்களிலே இரக்கமும் தயவும் கிடைக்கும்படி செய்ய கர்த்தராலே கூடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ நம்ம வேலையை நாம செஞ்சோம்னா நான் தீட்டுப்படக்கூடாது. I should not get defiled. I should not get defiled. நான் தீட்டுப்படக்கூடாதுக்கு நமக்கு நல்லா தெரியும். வேதத்தை வாசிக்கும் போது வெளியே இருந்து சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். நல்லா பாருங்க, நாம் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் சில கிஃப்டை கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புறார் உலகத்தில் பிழைச்சிக்கிறதுக்கு. சிலவங்க மியூசிஷியனாக இருக்காங்க, சில ஆர்டிஸ்டாக இருக்காங்க, சில ரிசர்ச் பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறார் நேச்சுரலாக. பட் when you decided to please God, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் நமக்கு அடிஷனல் கிஃப்டை கொடுக்கிறார். எத்தனை பேர் இது அறிஞ்சிருக்கணும்னு தெரியாது. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இது உலக பிரகாரமாக எந்த மனுஷனிடத்திலும் காணப்படாத ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பார்த்தா தெரியும், மற்றவர்களை பார்த்தாலும் தெரியும். when God's God chosen person in an organization, he will be unique. Everybody could understand this person is having a unique spirit, unique wisdom. எவ்வளோ கஷ்டமான காரியத்தை கொடுத்தாலும் இலகுவா சால்வ் பண்ணிட்டு வந்துடுறான், இவனுக்குள்ள ஏதோ இருக்குது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். வாலிபருக்கு ஏற்று நான் சொல்றேன், யூ யங் மேன், யங் உமன்,
whom you are listening, maybe you are working now or may not be working, you will be special. You will be made special by God with special gift. Others will not have, provided you take a decision to serve God and not to defile yourself by the things of the world or the desires of the flesh. எடுக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு பாக்கியம் உண்டு. பாருங்க, தானியேல் ஒருத்தர் தான் இந்த தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானத்தை தானியேல் ஒருத்தர் தான் எடுத்தார், வேதம் சொல்லுது. ஆனால் அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் தானியேல் மூலமாக தூண்டப்பட்டு இந்த தீர்மானத்தை எடுத்தார். மற்றவர்கள் யாரும் எடுக்கல. So their names were not written here and their names were not written in heaven. They were all Jews people. They were all Jews. யூத புத்திரர் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் இந்த 4 பேருடைய நாமங்கள் தான் வேத புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. இந்த 4 பேருடைய நாமங்கள் தான் பரலோகத்திலும் எழுதப்பட்டிருக்கு. We may be a Christian here in this world. We may have a register, baptism certificate இருக்கும். என்ன அடுத்தது பேப்டிசம் சர்டிஃபிகேட், இன்னொரு சர்டிஃபிகேட் என்னது? கான்வெக்கியா? மேரேஜ் சர்டிஃபிகேட்டா? மேரேஜ் சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட்? எனக்கு திடப்படுத்தல் சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ நிறைய சர்டிஃபிகேட் இல்லை. அதுக்கு மேலே மெம்பர்ஸ் ஆஃப் this church, that church, we may have, but unless we have our name is not registered in the book of life, what is the use? So அந்த ஜீவ புஸ்தகத்தில் இவர்கள் பேர் இப்பயும் இருக்கு, இவர்கள் அங்கே இருக்காங்க. ஒரு நாள்ல உயிரோடு எழுதுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise God. So இவங்க ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. And also Daniel could influence Ananias, Misael and Azariah. We also should influence others. நாம தீர்மானம் எடுக்கும் போது நமக்கு கிருபையும் வரும், மற்ற இடத்துலேருந்து நமக்கு கிருபையும் வரும், நமக்கு மேலே இருக்கிறவங்க மத்தியில் கிருபையும் வரும். அதே நேரத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் ஆண்டவருக்காக நீக்கத்தக்கதாக தேவன் அவர்கள் மனதையும் மாற்றுவார். So I would say, if you please God, God will make your life pleasant. Amen, children. Amen. If you please God, God will make your life pleasant. So 8ஆம் வசனத்தில் தானியேல் தன்னை திட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீர்மானம் பண்ணினான். ஸோ அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். This is the judgment given by King Nebuchadnezzar. தானியேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. They were exclusively special. It was seen by King Nebuchadnezzar. அதே மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அவன் அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்ப இவங்க என்ன கூட்டத்தில் இருக்கிறாங்க? சாஸ்திரிகள் கூட்டத்தில் இருக்கிறாங்க, ஜோசியர் கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய புத்தி, ஞானம் இது சாதாரணமாக it doesn't come from the training of Nebuchadnezzar, it came from heaven. Amen. Hallelujah. We living in this world, young man, young woman, elder, குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, உலகத்தில் வாழுகிற நமக்கு தேவை பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற புத்தி. அது எல்லா விதத்திலும் பன்மடங்கு பெரியது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். It's a great thing God can do. He can make you great. He can give you all wisdom, all knowledge for the purpose that you should fulfill.
உலக பிரகாரமான கெயினுக்காக தானியேல் இல்லை. ஆண்டவர் முன்னால நிற்கணும், நான் தீட்டுப்படலாகாது என்று உணர்வோடு அவர் இருந்தபடியினாலே அவருக்கு முன்னாலே தெரியும், இஸ் காட் இஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜாவே அவருடைய தேவனாக இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்தவராக இருந்தார். ஒருவேளை தானியேல் நேபுகாத்நேசர் அவருக்கு சிலேவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அவர் நல்ல செல்ல பிள்ளையாக இருந்தார். நமக்கு நிறைய நேற்று நான் 2 வாரம் ஒரு 31st அன்னைக்கு ஒரு கிறிஸ்துவும் சரிதான், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். இன்றைக்கு இன்டர்ஃபெய்த் என்கின்ற மூமெண்ட், இன்டர்ஃபெய்த் மூமெண்ட் இஸ் ஃபேமஸ் இன் யூரோப் கண்ட்ரி. எல்லா விசுவாசம் எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காம்ப்ரமைசிங் ஃபார் த சேஃப்டி ஆர் காம்ப்ரமைசிங் ஃபார் சம் பெனிஃபிட்ஸ், நாட் ஸ்டாண்டிங் ஃபார் காட். கர்த்தருக்காக நிற்க முடியல. ஈவன் those people who are in the super high position in religious leadership, they will not dare to say like apostle told, இயேசு கிறிஸ்து ஒருவராலே அன்றி வேறு எந்த விதத்திலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய தலைவர்களுடைய குறைவாக இருக்கிறாங்க. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். They cannot appear before other congregations, they cannot appear before governments. ஸோ இன்றைக்கு நமக்கு தேவை இந்த யார் தானியேலை போல நமக்கு நம்மை மாற்றணும். நமக்கும் இப்படிப்பட்ட வாலிபர்கள் தேவை. ஜெபம் பண்ணணும். கடவுளுக்காக நாம் நிற்கும் போது, when you stand for God, God will be glorified in you. ஆமென். தேவனுக்காக நாம் நிற்கும் போது தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். பாருங்க, நாம யாரு அவர் நம்மிலே மகிமைப்படுத்துவதற்கு? ஒரு சாதாரண பேதுரு, இஸ் a simple Peter. அவர் வேதத்தில் அப்போஸ்தலர் நடக்கையில் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டே நிறைய பேர் குணமானாங்க. அவர் ஆலயத்துக்கு போறாரு, என்ற வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட. அவர் படிக்கல, பெரிய யூனிவர்சிட்டி எங்கேயும் போகல, பைபிள் ஸ்கூலுக்கு போகல, யார்கிட்டையும் உட்கார்ந்து 3 வருஷம் ஆண்டவரோட வந்தார். ஒரே பிரசங்கம், 3000 பேர். எத்தனை பேர்? 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படும். அடுத்த பிரசங்கம் 4000 பேர். ஜஸ்ட் காட் வில் மேக் யூ. இன்னைக்கு நம்மையும் ஆண்டவர் மாற்றணும், மற்றவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்கு. நானும் என்னை ஒப்புக் கொடுக்கணும், நீங்களும் ஒப்புக் கொடுக்கணும், நாம் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, உடைய வல்லமையினாலே, உடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்புங்க, உடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. எந்த நோக்கத்தோடு எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு முன்பாக ஒரு நாளே நிற்கணும். அன்னைக்கு அப்படி நிற்பதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்கன்னு தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். இது பாருங்க, நேபுகாத்நேசருக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனம் வந்துச்சு. அது கடுமையான சொப்பனம். அந்த சொப்பனத்தை பார்த்த நேபுகாத்நேசருக்கு என்ன சொன்னார்னா, அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவருக்கு தெரியணும், எல்லார்ட்டையும் சொல்லிட்டாரு. சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லைன்னா எல்லாம் காலி, நீ இருந்து பிரயோஜனமே இல்லை. சொப்பனத்தையும் சொல்லணும். அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மனுஷன். சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லணும். நிறைய பேர் எல்லாரும் முடியாடுறாங்க. தானியேலுக்கு ஆண்டவர் சொப்பனத்தையும் கொடுத்தார், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொன்னார். அந்த அர்த்தத்தை சொல்லி முடிச்ச உடனே தானியேல் 2ஆம் நீங்க வாசித்து வீட்டில் போய் வாசித்தீங்க, 46ஆம் வசனம், தானியேல் chapter 2 verse 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். பாருங்க, யார்கிட்ட போய் வணங்குறது? யாரை போய் வணங்குறது? இப்ப ராஜா இந்த ஸ்லேவ் கிட்ட
அன்னகராக்கப்பட்ட இந்த ஸ்லேவ் கிட்ட வந்து வணங்குறாரு. முகக்குப்புற விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கத்தக்க அளவுக்கு தானியேலின் தேவன் மகிமைப்பட்டார். தானியேலின் மூலமாக தானியேலின் தேவன் மகிமைப்பட்டார். You may think that is a greatness came to Daniel. Daniel will say, no, the God who is with me, the God who made me wise, it's all glory to God to go. அப்போ அந்த வசனத்தை நாம 47ஆம் வசனத்தில் பார்க்கணும். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால், பாருங்க, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான் என்றார். What a confession is this. ஒரு சாதாரண ஒரு தீர்மானம், நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தேவ சமூகத்திலே நான் எப்போ நிற்கணும்? அவரே ராஜாதி ராஜா. ஒருவேளை இந்த ராஜா என்னை அடிமைப்படுத்தி இருந்தாலும், என்னை அன்னகராக மாற்றி இருந்தாலும், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, எனக்கு உயிரை கொடுத்தவர், உடலை கொடுத்தவர், அவருக்காக நான் ஜீவிக்கணும். அவரை நான் ஒரு நாள் பார்ப்பேன், அவரோடு நான் கூட இருக்கணும், அதற்காகவே நான் வாழுகிறேன் என்று தீர்மானம் எடுத்து, அந்த ஒரு சின்ன தீர்மானம் எடுத்ததினாலே பெரிய காரியங்களை தேவன் செய்தது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமம் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றார். ஆண்டவரே, இந்திய தேசத்திலும் தேச தலைவர்கள் இந்த வார்த்தையை சொல்லத்தக்கதாக கிறிஸ்தவர் மத்தியிலே, கிறிஸ்தவர் வாலிபர் மத்தியிலே, கிறிஸ்தவ தலைவர் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல். என்ன எழுப்புதல்? கர்த்தருக்கு முன்பாக என்னை தீட்டுள்ளவனாக நான் வைக்க கூடாது என்று சொல்லுகிற எழுப்புதல் வேணும். A decision to stand before God. I should not define myself. இதுதான் எழுப்புதல். ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிற தீர்மானங்கள். நம்மாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஓ, கிறிஸ்தவர்களா இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, சொல்லுவாங்க, ஒன்ன செய்வாங்க. கிறிஸ்தவர்களா இவங்களே நம்ப முடியாது. ஒரு காலத்துல நல்லா இருந்தாங்க, இப்ப உங்களை நம்பவே முடியாது. எனக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரனே சொன்னாரு. அவர் பேர் நான் சொல்லல. He is now a pastor. He was working with me. He is a marine engineer. He told me, Moses, அப்ப நான் திருமணம் முடிக்கல, Moses, if you marry, don't marry a Christian girl. ஏன்பா அப்படின்னு? இல்லை, நல்லா இல்லை, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. எடுத்த உடனே ஏதாவது பிரச்சனைனா அவன் என்னை விட்டுட்டு வீட்டு அவன் தாய் தேவை போட்டு கோடிக்கிறான். She is not submitted to me. ஸோ இவ்வாறாக இன்றைக்கு கிறிஸ்தவர் மத்தியிலே நிறைய குறைவுகள் உண்டு. அந்த குறைவுகள் எல்லாம் மாறணும். நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டியதில்லை, நம்மை நாம் பார்த்துக் கொள்வோம். Let us see to please God, always to please God. Young man, young woman, குடும்ப தலைவர்கள், தலைவர்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாலு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். ஒரு நாளிலே அவர் வரும்போது அவர் முன்னால நிற்க போறோம், அதுக்கு தகுதியாக நம்ம இருக்கணும் என்ற ஒரு தீர்மானம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பாபிலோனிலே கர்த்தர் பெரியவராக இருந்தார். ஸோ ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் கிளிப். இந்த கிளிப்பை பாருங்க. இந்த இன்டர்நெட் எடுத்தது தான், பட் இட் இஸ் ஓகே. ஸோ நேபுகாத் கண்ட சொப்பனம். Head of gold, breast of silver, thigh of brass, leg of iron, feet of iron and clay. பாருங்க, மேல இருந்து கீழே வரும் வர அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ கிங்டம் ஆஃப் பாபிலோனை நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் அ ஸ்ட்ராங் மைட்டி கிங். சொன்னது நடந்துச்சு. அதே நேரத்தில் அரசாட்சியில் அந்த தலைவருக்கும் நல்ல ஒரு ஒரு வல்லமை இருந்தது.
ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் இவர் என்ன பண்ணார், தங்கத்தாலேயே முழு சிலையும் செஞ்சார். எல்லாம் நல்லா கடைசி வரைக்கும் நான் தான் பாபிலோன் தான் இருக்கணும்னு அவர் தீர்மானம் எடுத்து தங்கத்தாலே தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கத்தாலே செஞ்சார். ஸோ இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் 600 பிஃபோர் கிரைஸ்ட் 605 639 539 வரைக்கும் இருந்துச்சு. இந்த சில்வர் பெர்சிய சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம் 539 331 வருஷம் வரைக்கும் இருந்தது. அடுத்தது தையோப்ராஸ் கிரேக்க சாம்ராஜ்யம், இது 331 ஆண்டுல இருந்து 162 ஆண்டு வரை இருந்தது. ரோம சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தில் தான் நம்ம பார்க்கணும் 168 ஏடி 476 ஆதி திருசபை கிறிஸ்து இயேசு பிறந்தது எல்லாமே இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் தான். இப்போ நாம் இருக்கிற சாம்ராஜ்யம் அயர்ன் அண்ட் கிளே, ஒட்டுவாங்க ஒட்டாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு கல் திடீர்னு இந்த காலில் பட்டு அந்த சிலை முழுவதும் தூள் தூளாக போகுது. இதுதான் தரிசனம். பாபிலோன், பர்சியா, கிரீஸ், ரோம், இப்போது இருக்கிற சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முன்னால் உள்ள சாம்ராஜ்யம் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்க அந்த சாம்ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். சடுதியாக ஒரு கல் வரும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அவருடைய கடைசி காலத்தில் சடுதியாக பயங்கர மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகுது. எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அவர் ராஜரீகம் எடுக்க போகிறார். அதுக்கு நாம் தயாராக இருக்கோம். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் தயாராக இருக்கோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். பாகிஸ்தான் பக்கத்தில் தான் இருக்கு, ஒட்டிக்க முடியலை. ஸ்ரீலங்கா பக்கத்தில் தான் இருக்கு, ஒட்டிக்க முடியலை. இன்னைக்கு நிறைய நாடுகள் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறாங்களே ஒழிய ஒட்டிக்க முடியலை, பிரிந்து பிரிந்து இருக்குது. சடுதியாக எல்லாம் கலப்ஸாக போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் ராஜ்யத்தை எடுக்க போகிறார். அதுக்கு முன்னால ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கு. அந்த வருகையில நாம நிக்கணும், நாம் மறுரூபமாகணும், நாம் அவரோடு போகணும். ஸோ ஒரு கல், 44ஆம் வசனம், ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல், அப்படின்னா அனுசன் இட் இஸ் நாட் டூயிங் அ மேன், இட்ஸ் காட்ஸ் டூயிங். மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாக்கி தானே என்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜுவுக்கு அறிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். ஸோ அவர் எப்படி சொன்னாரோ அப்படி இந்த ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் ஒழுங்காக வந்திருக்கு. இப்போ கடைசி அந்த களிமண்ணும் இரும்பும் இருக்கிற ஒட்டி இருக்கிற சாம்ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். திடீரென மாற்றங்கள் வரும், சடுதியாக மாற்றங்கள் வரும். ஆகவே இன்றைக்கு தானியேல் இருந்த காலத்தை விட இன்றைக்கு முக்கியமாக நாம் விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் கரை திரை அச்சுவலாகவும் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அதற்கு நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். பாருங்க, நமக்கு தெரியும் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி மனுஷர் செஞ்சது தான். ஆனால் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்தை குறிக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நிற்கிறதுக்கு ஒரு ஆசாரியன் போனோம், பரிசுத்தமாக போகணும். போகல, அவன் காலி. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த உடன்படிக்கை பெட்டியானது பெலிஸ்தராலே பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க எதுக்கு கொண்டு போனால், உடன்படிக்கை எப்படி போனால் ஆண்டோடைய சமூகம் இருக்கும், அந்த சமூகத்தினால வெற்றி கிடைக்கும்னு இஸ்ரேல் மக்கள் நினைச்சாங்க. அதே நேரத்தில் பெலிஸ்தர் பயந்தாங்க. இந்த பெட்டியை பார்த்து, ஐயோ தேவ சமூகம் வருது, இதுக்கு முன்னால் நான் நிற்க முடியும்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படி
பெலிஸ்தர் வெற்றி பெற்றாங்க, உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கிட்டு போனாங்க, மகிமை இஸ்ரவேலை கடந்து போனது. ஆகிலும் அந்த உடன்படிக்கை பற்றி அந்த பெலிஸ்தருக்கு சமாதானத்தை கொடுக்கல. There was no single person holy. இப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க பாருங்க 19ஆம் வசனத்துல கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். எக்ஸாக்ட் நம்பர். ஜனங்களில் 50,000 பெலிஸ்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். எல்லாம் செத்தாங்க. இப்ப 20ஆம் வசனத்துல அந்த மக்கள் சொல்றாங்க, unholy people worshipping other gods. They were not the people of God of Israel. இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? இப்ப நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். He is not Krishna, he is not anybody else, he is not by any name, but he is known as God of Israel. He is known as God of Abraham. You know his name is Jesus. நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து, உயிரோழுந்த இயேசு கிறிஸ்து, நான் திரும்ப வருவேன் என்று சொன்னவர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். The attribute, our God, the God of the whole universe, உலகத்தை எல்லாம் படைத்த தேவன், எல்லா தேவர்களையும் படைத்த தேவத்தை நம்மை சுத்திகரித்து ஆண்டவர் முன்னால நாம் நிற்க நம்மை தகுதிப்படுத்த. இந்த பேதுரு என்ன சொல்றாரு? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். கர்த்தருடைய நாள், இதை குறித்து நான் பின்னால டீட்டெயிலா சொல்றேன். இதெல்லாம் உருகி போகும், எல்லாம் போயிடும். ஆனா 11ஆம் வசனம், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும். இவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். உண்மையா இருக்கிறோமா? இந்த வருஷத்துல என்ன எப்படி இருக்க போறோம்? How we are going to be? தேவனுடைய நாள். அன்னைக்கு பேதுரு சொன்னாரு 2000 வருஷத்துக்கு முன்பாக. இன்னைக்கு அந்த வார்த்தைகளை இன்னும் நாம் திரும்ப கேட்கிறோம். இந்த வருஷம் 2021ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திரு. அப்ப என்ன? மிகுந்த ஆவலோட நாம் காத்திருக்கும் போது மிகுந்த பிரயாசத்தோடு நம்மை பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தேவ ஞானத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தேவனிடத்திலிருந்து வருகிற உயர்வுக்கு ஒப்பு கொடுப்போம், தேவனிடத்திலிருந்து வல்லமைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. 13ஆம் வசனம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நீதி வாசமாய் இல்லை. புதிய வானம், புதிய பூமி, அங்கு எங்கும் அநீதி கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மை கொண்டு போய் வைக்க தேவன் சித்தமாய் இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் வைக்க தேவன் சித்தமாய், அதற்கு ஏற்ற தகுதியை இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே நமக்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், 14ஆம் வசனம், 2 பேதுரு 14ஆம் வசனம், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியிலே காணும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் கொரோனாவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் யாரும் எழுதல, நோய்களுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேதத்தில் சொல்லல. உலகம் சொல்லுது, அதுக்கு பயப்படுறோம், அதுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் பெரிய பயம் நமக்கு எதுக்கு வரணும்? ஆண்டவருடைய வருகை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போக போறேன், அவர் முன்னால நான் நிக்க போறேன், அவர் பரிசுத்தர், அவர் முன்னால யார் நிக்க முடியும்? புறஜாதியார் சொல்றாங்க, பரிசுத்த தேவன் சொல்றாங்க, அவர் பரிசுத்த, அவர் முன்னால் நிக்கணும். ஆகவே இந்த வருடத்தை தேவன் கொடுத்திருக்கார். நான் ஆவலோட அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறேன், அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன், அவருக்கு முன்னால் நிற்கிற நாளை நான் எதிர்பார்க்கிறேன். கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, சமாதானத்தோட சன்னதியில் காணும்படி நான் ஜாக்கிரதையாக நாட்களை கழிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு
கம்ஃபர்ட் இருக்கு. நாம முயற்சி பண்ணினால், when we try, God is there in our with us for us to do His help. God is behind us to help. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும்னா, இத பாருங்க, கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறேன். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தி அடைந்து, கனி கொடுக்கிற காலங்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இந்த வருஷத்துல நல்லா கனி கொடுக்கணும், தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாக நடக்கணும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, அவர் நமக்கு மேல ஒரு அட்ராக்ஷன் வரணும், அவர் நம்மை பார்த்து அழகானவர்கள் சொல்லணும், அவர் நம்மை பார்த்து தூயவர்கள் சொல்லணும், அவர் நம்மை பார்த்து அப்பா குயிக்கா போய் இவர்களை நான் தேவ சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்தணும் அவர் விரும்பணும். சந்தோஷத்தோட எல்லா பொறுமையும் சீரியஸா உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமைப்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர் ஜெபிக்கிறாங்க, அவர் ஜெபிக்கிறாரு, நாமும் ஒருவருக்காக ஜெபம் பண்ணணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், நமக்காக ஜெபம் பண்ணணும். 12ஆம் வசனம், ஒளியிலுள்ள பரிசுத்தருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும். இப்ப ஆக்க போகிறவர்னு சொல்லல, ஆக்கினவரும். அவர் ஆக்கி இருக்கிறார், ஆகவே நான் அப்படித்தான் இருப்பேன். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்க போகிறவன் சொல்லல, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். So God has taken you, நம்மை தகுதி ஆக்கிட்டாரு, அதே நேரத்தில் விடுதலை ஆக்கிட்டாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. என்ன விடுதலை ஆக்கிட்டாரு? எங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்கிட்டாரு. இதை விசுவாசிக்கணும், நன்றி சொல்லணும். சாதாரணமாக அல்ல, சிலுவைக்கு சென்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. So it is a comfort that we have. 1 தெசலோனிக்கேயர் முடிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே. இங்க யாரையும் அவரு இவர்னு சொல்லல, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென், ஆமென். உங்களை முற்றிலும், என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட்டதாக. 24ஆம் வசனம், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்ப என்ன அர்த்தம்? அழைத்தவர் அல்ல, அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். ஆகவே அவர் பின்னால போக வேண்டியது நம்ம வேலை. அவர் செய்யற காரியங்கள் பரிசுத்தமாயிருக்கும். Hallelujah. 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 Praise God. Praise God. தானியேலை அழைத்தவர் உண்மையுள்ளவர், தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பரிசுத்த ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த வருடத்திலே இதை உணர்ந்து நாம் கனி கொடுக்கவும், ஜாக்கிரதையாக இருக்கவும், அவர் சமூகத்திலே நிற்பதற்கு, அவருக்கு பிரியமாய் நடக்கவும் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம்.